ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 4000 வாட்ச் அவர் எப்படி கொண்டு வரலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்கள் சேனலை மானிட்டேஷன் குறுகிய காலத்துக்குள்ளே எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மானிட்டேஷன் பண்ணுறத நிறைய பேர் ரொம்பவே கஷ்டமாக நினைக்கிறீங்க. மானிட்டேஷன் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஈஸியாக 3 மாதத்தில் எப்படி கொண்டு வரலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எனக்கு வரக்கூடிய கமெண்ட் நிறைய பார்த்திங்கன்னா, நான் 4 வருஷம் சேனல் வச்சுருக்கேன், 5 வருஷம் சேனல் வச்சுருக்கேன், இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. மானிட்டேஷன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாதுல்ல. அதாவது மானிட்டேஷன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் பணம் வாங்குறதுக்கான ஒரு 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 வரம்பு. ஒரு ஒரு இது இப்போ ஒரு நகையை அடகு வைக்கிறோம் பேங்க்லனா, ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வரம்பு, அதுக்குள்ளே நீங்கள் வட்டி கட்டணுங்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் யூடியூப் சேனலில் பணம் வாங்குறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வாட்ச் அவர் இல்லைன்னா ஒரு 10 மில்லியன் வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் கவுண்ட் வந்து கொண்டு வரணும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஷார்ட்ஸோட வியூஸும் லென்த் வீடியோவோட அந்த வாட்ச் அவரில் போய் ஆட் ஆகுமான்ட்டு. ஷார்ட்ஸுக்கு வந்து வியூஸ் கணக்கு தான், இத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்குன்னு தனியாக கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு. லென்த் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்குற இப்போ நான் ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் போடுறேன்னா, இந்த வீடியோவுக்குன்னு ஒரு சிறு குறிப்பிட்ட வந்து ஒரு டைம் வந்து கணக்காகும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா, அதில் வந்து வாட்ச் டூரேஷன் அப்படின்ட்டு வந்து வரும். டூரேஷன் வாட்ச் அவர்ன்ட்டு ஒன்று வரும். நான் 10 நிமிஷம் போட்டாலும் 3 நிமிஷம் தான் காட்டும். அவ்வளவுதான் பார்க்குற மாதிரி காட்டும். இந்த மணி நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல போய் கேலரி மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நம்ம சூட்கேஸில் பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறோம்ல, அது மாதிரி ஒய்டி ஸ்டுடியோங்கிற ஒரு ஆப்பில் வந்து நம்மளுடைய வாட்ச் அவர் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்படி ஆட் ஆகக்கூடிய வாட்ச் அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு கால அவகாசம் வரும். இன்றைக்கி ரோல் ஆகும். ஏன்னா இன்றைக்கி முதல் முறையாக பேக் கேமரா வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டெய்லி வந்து ஃப்ரண்ட் கேமராவில் தான் பேசுவேன். இன்றைக்கி பேக் கேமராவில் பேசுகிறதுனால என் ஃபேஸ் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. குத்து மதிப்பாக ஒரு இதை பார்த்து பேசுகிறதுனால எனக்கு ரோல் ஆகுது. சரி, ஓகே. வளவலன்னு பேசாமல் ஈஸியாக 4000 வாட்ச் வரை எப்படி கொண்டு வரலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், லைவ் போடுங்க, பயப்படாமல் லைவ் போடுங்க. லைவ் வந்து பப்ளிக்கில் வச்சு போட்டால் தான் உங்களுடைய மற்ற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே போய் சேரும். அதே மாதிரி லைவ் போடும்போது ஃபோனை இப்படி செங்குத்தாக வச்சுக்கிறணும். ஷார்ட்ஸ் வருது பார்த்திங்களா, இப்படி தள்ளுறோம்ல, அந்த மாதிரி ஃபோனை இப்படி வச்சு லைவ் போடணும். இந்த லைவில் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு போகாது. ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து லைவ் போகாது. ஷார்ட்ஸ் ஃபீடில் உங்கள் லைவ் போகும்போது நிறைய பேருக்கு போய் காட்டும். லைவ் போட்ட உடனே ஆரம்பத்திலே போய் காட்டுமானா காட்டாது. கொஞ்சம் நாள் ஆகணும். ஒரு 10-15 நாள் ஆனால் தான் நிறைய பேருக்கு நீங்கள் யூடியூப் வந்து டெய்லி நீங்கள் லைவ் போடுவீங்கிறத அது வந்து தெரிஞ்சுக்கிறோம். போட்டு ஒரு வாரத்திலே யாருமே வரல, நான் இனிமேல் லைவ் போட மாட்டேன்னு போயிட்டிங்கன்னா வாட்ச் அவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, லைவை சொல்லலை, வீடியோ லென்த் வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ 300, 400, 200, 100 கூட போகும். குக்கிங் வீடியோவுக்கு ரொம்ப மோசமாக போகும். வாட்ச் அவர் ரொம்ப கஷ்டம். குக்கிங் வீடியோ போடுறவங்க எல்லாருமே உங்கள் குக்கிங்கை லைவில் போட ஆரம்பிங்க. குக்கிங் லைவில் வந்து டைம் பாஸ் மாதிரி பேசிக்கிட்டே போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும். லைவில் நீங்கள் டெய்லி பேசும்போது குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு டெய்லி பேசினா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குமேன்ட்டு டெய்லி வந்து பேசுவாங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் டெய்லி பேசல அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்ட் ஆகும். டெய்லி வருவாங்க உங்கள் லைவை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் லைவ் போடும்போது கொஞ்ச நாள்லேயும் ஒரு நாள் வந்து 100 வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒரு மாதம் கண்டினியூவாக போட்டிங்கன்னா 100 பேர்கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்டு பண்ணும். உங்கள் லைவை யூடியூப் வந்து 100 பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். கொஞ்ச நாளான உடனே 200 பேருக்கு மேலே கொண்டு போய் காட்டும். லைவ் நிறைய போகக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில். நீங்கள் நினைப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே எல்லோரும் தூங்கிடுவாங்களேன்னு. அப்படி கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் லைவ் போடுங்க, நல்ல வியூஸ் போகும். அதுவும் மீன் வெட்டுற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா போகும். லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் வலது பக்கம் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே இருந்து 2வது ஆப்ஷன், மேலே இருந்து 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும்.
ஒரு செவ்வகமாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் இப்படி கோடு கோடாக போட்டிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு வாட்டி தான் தொடணும், ஓயாமல் தொடக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி தொட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 5.5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவாக உங்களோட லைவ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வரும். நீங்கள் பேசக்கூடிய உங்கள் லைவில் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, நான் லைவ் போடும்போது இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. யாராவது ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு 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 ஃபன்னியான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அந்த ஒரு செக்மெண்ட்டை அந்த செக்மெண்ட் முடியவும் நீங்கள் இந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் போதும், அன்லிஸ்டடில் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகி போயிடும். அதையுமே நீங்கள் பப்ளிக் கொடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைலைட் வீடியோவுக்கு வாட்ச் அவர் அதிகமாக கொடுப்பாங்க. லைவுக்கு எந்த அளவுக்கு வாட்ச் அவர் வருதோ அந்த அளவுக்கு வாட்ச் அவர் இதில் அதிகமாக வரும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மானிட்டேஷன் வாங்குகிற வரைக்கும் லைவ் போடுங்க. அதுக்கப்புறம் லைவை வந்து டிசபிள் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லைவ் வந்து அடிக்ட் ஆயிரும் நிறைய பேருக்கு. எனக்கு இப்போ வந்து லைவ் போர் அடிச்சு போச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லைவ் போடாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி இது ஒரு டைம் பாஸ் மாதிரி பழகிடுவோம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, நமக்கு டாலர் அதில் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் வரவும் நமக்கு வந்து அது ஒரு ஒரு அடிக்ட் ஆயிரும் அந்த லைவுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் லைவ் போடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மியாக போயிடும். அதனால் லைவ் நீங்கள் போட்டாலும், வீடியோ போட்டாலும், ஷார்ட்ஸ் போட்டாலும் டெய்லி ஒன்று போடுங்க. லைவு 1 மணி நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு போடுங்க. ஆரம்பித்த புதுசில் 1 மணி நேரம் போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கூட்டிக்கிட்டே வாங்க. லைவ் போட்ட 1.5 நிமிஷத்துக்கு ஆடியன்ஸ் யாருக்குமே காட்டாது. லைவு பப்ளிக்கில் போட்டாலுமே 1.5 நிமிஷத்துக்கு வரைக்கும், சில பேருக்கு 1 நிமிஷத்து வரைக்கும் யாருக்குமே வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் வந்து செக் பண்ணும், இவங்க லைவ் தெரியாமல் போட்டாங்களா இல்லை கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும். இப்போ நம்ம லைவ் போட்ட உடனே 1 நிமிஷம் கழித்து சரி இவங்க லைவில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு 1 நிமிஷம் கழித்து ஆடியன்ஸுக்கு போய் காட்டும். 1 நிமிஷத்துலேயே ஆமாம் யாருமே வரல ஏண்டா போட்டோன்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா லாஸ் உங்களுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைவு முடிக்கும்போது ஒரு வாட்ச் அவர் காட்டும். சரிங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க, நான் 1 மணி நேரம் லைவ் பேசினாலும் அனலிட்டிக்ஸில் போய் பார்க்கும்போது அரை மணி நேரம் 1 மணி நேரம் வருது அப்படின்ட்டு. நீங்கள் லைவ் கட் பண்ணும்போது என்ன வாட்ச் அவர் காட்டுமோ லெஃப்ட் சைடு, அதாவது ஒரு பாக்ஸ் வரும், ஒரு 6 காலம் வரும். அதில் இடது பக்கம் வாட்ச் அவர்னு போட்டு வரும், வாட்ச் டைம்னு போட்டே 50 அவர் வரும், 40 அவர் வரும், இந்த மாதிரிலாம் வரும். காமன் நேரம் போட்டிங்கனாலும் 5 அவர் 6 அவர் வரும். ஒவ்வொரு 5 அவராக சேர்த்து நீங்கள் அப்படியே மானிட்டேஷன் பண்ணிடலாம். ஒரு மணி நேரம் வந்தால் கூட அது உங்களுக்கு லக்கு மாதிரி தான். ஏன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா 100 வியூஸு, 50 வியூஸு, 200 வியூஸு போகும். அதுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதனால் வாட்ச் டைம் நமக்கு மானிட்டேஷன் ஆன பிறகு வாட்ச் டைம் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. வியூஸ் அதிகமாக அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய இது. எப்படி நம்ம வாட்ச் அவர் கொண்டு வரோமோ அதே மாதிரி நம்ம $100 ரீச் பண்ணுறது இதை விட 3 மடங்கு அதை ரீச் பண்ணுற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இருக்குது. உண்மையிலேயே இது வந்து இந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கணுமா நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து காலை வச்சுட்டோம், புலிவாலை பிடிச்ச மாதிரி தான். இதை விடவே முடியாது. மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் போட்டு தான் ஆகணும். நான் வந்து எப்படிலாம் மானிட்டேஷன் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஹைலைட் வீடியோவுக்கு வாட்ச் டைம் அதிகமாகவே கொடுப்பாங்க. நீங்களும் இதை முயற்சி பண்ணி உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பணம் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த லைவும் தான். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பணம் வாங்கிட்டு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா, அக்கா மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.